நியூஸ் பக்கத்தில் பதிவிடப்படும் வீடியோக்கள் தினமும் உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்வதன் மூலம் தினம் தினம் புதிய வீடியோக்களை கண்டு மகிழலாம். நன்றி.
மற்ற விழியழகி உச்சமில்லாத ரூபி. என் பெயரோ சங்குபதி. பெற்றெடுத்த தாய் தந்தை யாருமா? யார் தெரியுமா? வா சொல்றேன். 10 மாதம் பெற்றெடுத்த வளர்த்து எடுத்து தாய் தந்தையார் சமுத்திரராஜன். தாயாரோ தந்தையாரோ சமுத்திரராஜன், தாயாரோ சமுத்திரவல்லி. சமுத்திரராஜனுக்கும் சமுத்திரவல்லிக்கும் நானோ வளர்ப்பு பிள்ளை. பெத்தவங்க யாருன்னு கேட்கிற? இதோ நானோ இருப்பதோ ஒரு மாநில உருவமாக, ஆனால் வளர்ந்ததோ சமுத்திரத்தில் கடலில். எப்படி என்று கேட்கிறாய்? இதோ பெற்றெடுத்த தாய் தந்தையர் யார்? பாண்டுராஜன், குந்தமாதேவி, மந்தாரை தேவி தாய் தந்தையார். உண்மைதான். இவர்களுக்கு மகளாக பிறந்து விட்டு எப்படி நான் போய் சமுத்திரத்தில் சேர்ந்தேன்? இதோ திருமணம், அதாவது பாண்டுராஜனுக்கும் குந்தமாதேவிக்கும் மந்தார தேவிக்கும் 2 மனைவிமார்கள். இருவருக்கும் திருமணம் செய்து வெகாண்டு காலம் குழந்தைகள் இல்லை என்று சொல்லி, அதாவது வாடிய மனதோடு வீட்டிலேயே இருந்தாங்க. இதோ தாயார்கள் இருவரும், சாமி குழந்தை இல்லாத வீடு பேய் புந்த வீடு மாதிரி இருக்கு, நம்ம ஏன் இங்கே இருக்கணும், கானகத்திற்கு சென்று வன புதுமை காண்டு வந்தால் நமக்கு ஒரு மனசு காதலா இருக்கும் அல்லவா என்று சொல்லி தந்தையும் தாயார் மூவரும் சேர்ந்து கொண்டு வன புதுமை காண்பதற்காக வேட்டைக்கு செல்வதற்காக காட்டுக்கு போனாங்க. காட்டுக்கு போயிட்டு வழியில 2 அழகிய மான்கள் விளையாடி கொண்டிருந்தது. விளையாடி கொண்டு உடனே என் தாயார்கள் இருவருக்குமே அந்த மானை கண்டவுடனே ஒரு ஆசை. எதற்காக? இதோ பிள்ளை இல்லாத வீட்டுல இந்த மான்களையாச்சும் வச்சு விளையாடிட்டு இருக்கோம் அல்லவா என்று சொல்லி என் தந்தையார் இடத்துல, சாமி அந்த 2 மானையும் எங்களுக்கு பிடித்து கொடுங்க என்று சொல்லி என் தாயார் கேட்டார். தாயார் கேட்ட உடனே மனைவி வார்த்தையோ மந்திர வார்த்தை என்று சொல்லி தந்தையார் என்ன செய்தார்? அம்பராத்தில் இந்த வில்லை எடுத்து நாணி பூட்டி அம்பை எய்தார். உண்மைதான். எய்த உடனே பெண்மான் அங்கேயே மாண்டு படிந்து விட்டது. உண்மைதான். அப்படி மாண்டு படிந்த உடனே ஆண்மானாக இருந்தவர் சூய உருவம் எடுத்தார். சூய உருவம் எடுத்தனே அந்த மானாக இருந்தது யார்? அமுதந்த முனிவரும் ரிஷிபத்தினியும். அமுதந்த முனிவரும் ரிஷிபத்தினியும் ஏன் மான் உருவம் எடுக்க வேண்டும்? காமத்திலே சிறந்தது
காமத்தில் எந்த விலங்கா இருந்து ஈடுபட்டோம்னா நல்லா இருக்கும் என்று சொல்லி யோசித்து காமத்திலே மிகவும் சிறந்த விலங்கு வந்து மான்தானாம், புள்ளிமான்கள். அதனால் புள்ளிமான்களாக உருவெடுத்து காமத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இதோ அப்போது சுயவரம் எடுத்த அமுதந்த முனிவர், அடே பாண்டுராஜா, இரு மனைவிமார்களோடு வாழ்ந்து கொண்டு வருகிறோம் என்று கர்வத்தோடு என் பொண்டாட்டி ரிஷிபத்தின் மீது அன்பை ஏறி விட்டார் அல்லவா, இதோ உனக்கு குடிக்கிறேன் சாபம். இரு மனைவிமார்கள் உனக்கு இருக்கிறார்கள், இதில் ஒன்று கூட உனக்கு உதவாமல் போகட்டும் என்று சாபத்தை கொடுத்தார். உதவாமல் போகட்டும் என்றால் எப்படி? இதோ இரு மனைவிமார்களுடன் எப்போது நீ கட்டி அணைத்து சேர்கிறாயோ அப்போதே உன் தலையானது 1000 சுக்குநாகராக நெடுத்து எரிந்து விடுவார் என்று சாபத்திட்டார். சாபத்தை கொடுத்து விட்டார். இதோ கொடுத்த உடனே என் தாய் தந்தையர் அனைவரும் அழுது புலம்பினாங்க. அப்போது என் தாய் சொன்னார், குந்தமாதேவி, சாமி அழுக வேண்டாம், புலம்ப வேண்டாம். சின்னஞ்சிறு வயதுல சித்தாடை கட்ட தெரியாத வயதுல நான் துர்வாசர் முனிவிடத்துல ஒரு வரம் வாங்கினேன், 5 வரம் வாங்கினேன். எப்படி? இதோ எனக்கு என்ன வரம் என்றால், நான் எது தேவைன்னு சொல்லி இந்த மந்திர உபதேசம் செய்யறேனோ எனக்கு அது அப்போதே கிடைத்து என்று சொல்லி துர்வாச முனிவர் எனக்கு மந்திர உபதேசத்தை தந்துள்ளார். அதை வைத்து நாம் குழந்தை பெற்றுக்கலாங்க என்று சொல்லி குந்தமாதேவி சொல்ல, அதன் அவரின் வார்த்தை கேட்டு என் தாய் தந்தையர் அனைவரும் சேர்ந்து இதோ மந்திர உபதேசம் செய்தனர். முதலில் யமதர்மனை வைத்து உபதேசம் செய்யும் போது அழகிய ஒரு ஆண் குழந்தை பிறந்தார். அவருக்கோ யமதர்மின் வழியால் பிறந்ததால் தர்மராஜன் என்று பெயர் வைத்தார். உண்மைதான். இரண்டாவதாக வாயு தேவன் ஆஞ்சநேயரை நினைத்து உபதேசம் செய்யும் போது அப்போதும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆண் குழந்தை பிறந்தவுடனே அவருக்கு பீமச்சேனன் என்று பெயர் வைத்தனர். மூன்றாவதாக தேவேந்திரன் கிருபையால் ஆண் குழந்தை பிறந்தது. அவர்களுக்கோ அர்ஜுனன் என்று பெயர் வைத்தார். பெயர் வைத்த உடனே என் தந்தையார் சொன்னார், இதோ குந்தமாதேவி, உனக்கு இருப்பதோ 3 குழந்தைகள், அதாவது தங்கைக்கு குழந்தைகளே இல்லை என்று சொல்லி அவளும் அழுது புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறார். 2 மந்திரத்தை அவருக்கு சொல், அவளும் 2 குழந்தைகளை தேவர் கிருவியால பெற்றுக்கிட்டு தந்தையார் சொல்ல, தந்தையார் வார்த்தை கேட்டு குந்தமாதேவியானது என் தங்கையை, அதாவது தங்கையார் மந்தார தேவத்தின் மந்திரத்தை ஓத அஸ்வினி தேவர்கள் மூலமாக 2 குழந்தைகள் பிறந்தனர். உண்மைதான். அவர்களுக்கும் நகுலன் சகாதேவன் என்று பெயர் வைத்து சீரம் சிறப்புமாக சில காலம் வாழ்ந்து வந்தனர். வாழ்ந்து வந்தவுடனே 5 பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு என் தாயாராகப்பட்ட குந்தமாதேவி வனப்புதைமை காண்பதற்காக வேட்டைக்கு சென்று விட்டனர், கானகம் சென்று விட்டனர். அந்த வேளையில மாரி கூடாரத்துல என் தந்தையாரும் சிறிய தாய் மந்தார தேவின் தனிமையில் இருக்காங்க. தனிமையில் இருக்கும்போது ஒரு ஆம்பளைக்கு பொம்பளோட தனிமையில் இருந்தா 1000 தான் இருந்தாலும் எப்பேற்பட்ட மனசுக்காரனா இருந்தாலும் கொஞ்சமாச்சு கல்லானாலும் கரையும் மண்ணானாலும் உருகும் அல்லவா. அப்படி ஆசை ஏற்பட்டு என் தாயார் மந்தாராஜத்தில் கட்டி சேரும் போது என் தந்தையார் தலையானது 1000 சுக்குநூறாக நொறுங்கி இருந்து விட்டாரே. அப்படி இருந்தவுடனே இந்த என் கணவர் சாவுக்கு நான் தான் காரணம் என்று சொல்லி என் தாயாரப்பட்ட மந்தார தேவியும் இருவரும் சேர்ந்து உடன்கட்டை ஏறிவிட்டார். ஏறிவிட்ட உடனே உடன்கட்டை ஏறும் போது அந்த அதாவது நெருப்பில் இருந்து என் கணவரின் விந்து ஆனது இருவரும் காமத்தில் கட்டி சேரும் போது என் தந்தையாரப்பட்ட விந்து ஆனது அந்தரத்தில் பறந்தது. பறந்த உடனே அப்போது என் மாமன், எங்க மாமா மாயக்கண்ணன் என்ன செய்தார், இது பாண்டுராஜன் சுய விந்து, இப்படியே விட்டால் மண்ணிலே விழுந்து வீணாகிவிடும் என்று சொல்லி இப்படியே விடக்கூடாது என்று சொல்லி தன் கையில் வைத்திருந்த சங்கினால் ஏந்தி கொண்டார். ஏந்தி கொண்டு இதோ இது என்ன செய்ய வேண்டும், கடலிலே வாழ்ந்து வரக்கூடிய சமுத்திரராஜனத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி சமுத்திரராஜனத்தில் ஒப்படைத்து சமுத்திரராஜனும் சமுத்திரவல்லியும் எனும் சீரும் சிறப்புமாக வளர்த்து வாலிபம் செய்தனர். வாலிபம் செய்தவுடனே 16 நிறைய பருவம் அங்கு யானவுடனே எங்க மாமன் நாயக்கண்ணன் கிருபியாலையும் என் தாய் தேந்தர் சமுத்திரராஜன் சமுத்திரவல்லி கிருபியாலையும் எனக்கு திருமணம் நடந்தது. உண்மைதான். சொல்லட்டுமா?